இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், ஆசிய கண்டம் தாண்டா, ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தையும் வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு. எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான்டான்னு வந்துட்டான். நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பழத்தை கையில வச்சு பார்த்தா அது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சரி நிப்பாட்டுறா, 50 லிட்டர் ஒரு பழம் புளிஞ்சா அரைக்கோளை கூட வர மாட்டேங்குது, இது 50 லிட்டர் குடிக்குது. சீனம் பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டான், 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, 1 கிலோ கறி மேட்சைக்கு வர நிப்பாட்டுறான்ட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? இறக்குமதி செய்யலாம். அதை எச்சரிச்சுக்கிறான். ஒரு காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. இவன் 50,60,000 50 லட்சம் 60 லட்சம் காரை 50,60,000 காரை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டுக்கு ஒன்றுக்கு தயாரிச்சு எத்தனை லட்சம் காரை ஏற்றுமதி செய்யலாம். அப்போ எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான். இவன் ஏன் இதே கொண்டாய் முதலாளி ஏன் அவன் நாடு கொரியாவில் இந்த காரை வைக்கல? ஏன்னா அவன் நீர் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். இங்க நாதியற்ற பயமக்க தலைவன் இல்லை, தன் நிலத்தை வளத்தை தண்ணீரை பற்றி கவலைப்பட அவனுக்கு தேவையில்லை. கமிஷன் நீ வச்சு திறந்துக்க, எனக்கு 500 கோடி கொடுப்பியா, இந்த கையெழுத்து. அதனாலதான் இவனை புரோக்கருங்கிறான்.